அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜாகிரஃபி. சரிங்களா? இப்போ நம்ம ஜாகிரஃபி அப்படின்னு ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போமோ அன்னையிலேருந்து படிக்கக்கூடிய ஒரு லெசன் என்ன அப்படின்னு சொன்னால் ஜாகிரஃபி தான். ஒரு 7 லெசன் இருக்கும் 10th. சரிங்களா? ஆனால் உண்மையாக 10th மட்டுமா ஜாகிரஃபி இருக்குது அப்படின்னா ஃபேக்ட் ஓரியன்டாக கொஷின்ஸ் ஓரியன்டான டாபிக் தான் 10th இருக்கிறது. 6th ஜாகிரஃபி இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது. ஆனால் இங்கே எல்லாத்தையுமே செலக்டிவாக ஒரு லெசன் 2 லெசன் 3 லெசன் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆனால் நம்ம 6th 10th வரைக்கும் கம்ப்ளீட் ஜாகிரஃபியை ஒரு செஷன் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா மார்க் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10th எஸ்ஐ போலீஸை பொறுத்த வரைக்கும் 10th கொஷின்ஸ் இருக்குது, 9th ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து, எரிமலைகள்லேருந்து, க்ரஸ்ட், மேண்டில், கோர், புவி உட்கருலேருந்து ஒரு சில கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த கண்டங்கள் இருக்கு இல்லையா, கண்டங்கள் ஆராய்தல்னு சொல்லிட்டு 7 கண்டங்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஆசிய கண்டம், ஆப்பிரிக்க கண்டம் எதெல்லாம் ஃபேக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்ப்போம். அது மாதிரி 6th ஜாகிரஃபி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜாகிரஃபியும் கூட. சரிங்களா? 6th 9th வரைக்கும் இருக்கிறது தான் பியூர் ஜாகிரஃபி. சரிங்களா? அதாவது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஜாகிரஃபி தான் உண்மையாலுமே நம்ம ஸ்கூல்ஸில் ஜாகிரஃபிக்கல் ஏரியா, லொக்கேஷன்ஸ் அப்படின்னு படிக்கக்கூடிய ஒரு ஏரியாஸ். இந்த 10th ஜாகிரஃபி எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் லெசன் மட்டும்தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஓரியன்டான ஒரு ஃபேக்சுவல் டேட்டா தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம நிறைய படிக்க தேவையில்லை. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஜிகே அப்படின்னு சொன்னால் அதில் ஜாகிரஃபிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கட்டாயமாக இருக்கும். நம்ம ஜாகிரஃபிலையும் நமக்கு எஸ்ஐலையும் கொடுக்க போகிறாங்க, போலீஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க. போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக 30 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். தட்டுறோம், தூக்குறோம், அவ்வளோதான். இந்த முறை மிஸ் ஆச்சு அப்படின்னா எந்த முறையும் நம்மளால் வாங்க முடியாது. இந்த முறை கட்டாயமாக நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அபோவ் 65, 70 out of 65 ஸ்கோர் பண்ணால் தான் நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒரு வேளை ஃபிசிக்கல் ஏதாச்சும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் 70 out of 65 நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 10th ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய படிக்க போகிறதில்ல, நிறைய தெரிஞ்சுக்க போகிறதில்ல. ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்களில் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் ஒரு காரணம் தான். அளவுக்கு மீறி ரொம்ப நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு என்ன தேவை, ஒரு எக்ஸாமுக்கு என்ன தேவை, ஒரு ஃபேக்சுவல் டேட்டா தேவை. அப்போ நம்ம அந்த எக்ஸாம் ஓரியன்டாக தான் படிக்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் படித்தது தான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக அந்த லெசன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்படின்னா டேட்டாஸ்லாம் இருக்குது. ஒரு லெசனாக பார்க்காம அந்த லெசனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஃபஸ்ட் லெசனாக ஒரு 60 பாயிண்ட். இப்போ நீங்கள் ஒரு 10th ஜாகிரஃபி எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஒரு 7 லெசன் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு லெசனுக்கு 7 லெசனை நீங்கள் 1 டேயில் பிளான் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்னா ஒரு 1 hour ஒரு 10% பீப்புள் தான் அந்த ஒரே நாளில் அந்த 7 லெசனையும் படிப்பாங்க. சரிங்களா? இல்லைனா 3வது லெசன் தாண்டும் போது அப்படி நின்றும். இல்லைனா லாஸ்ட் 2 லெசன் படிப்பாங்க. அந்த 4th லெசனும் 5th லெசனும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ அந்த 7 லெசனையும் ஒரு 1 டேயில் நம்மளால் படிக்கணும். ஒரு 3 hours, ஒரு 5 hours நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நான் இது எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட் லெசன் இருக்குது அப்படின்னா அது ஒரு 100 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? செகண்ட் லெசன் இருக்குன்னா ஒரு 60 பாயிண்ட் இருக்கும். தேர்ட் லெசனில் ஒரு 100 பாயிண்ட். சரிங்களா? படிக்கிறது எல்லாமே இந்த 10th புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம், ஜாகிரஃபியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். புக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்போம். இம்பார்ட்டன்ட் நம்மளும் சால்வ் பண்ணியிருப்போம். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் நீங்கள் போலீஸ் படிக்கலாம், எஸ்ஐ படிக்கலாம். ஃபஸ்ட்டு போலீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 10th கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, 12th கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு படிக்கலாம். அந்த டெஸ்ட் பேட்சில் ஒரே லெசனில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஒரே லெசனில் 50 கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொரு இல்லைனா ஒரு 3 லெசன் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின் 60 கொஸ்டின் டெஸ்ட் வைக்கலாம். சரிங்களா? ஆனால் நமக்கு ஒட்டுமொத்த ஜாகிரஃபிலுமே நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, 4 to 5 கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதில் கட்டாயமாக நம்ம சொல்லிடலாம் அந்த 7 பாடத்துலேருந்து கட்டாயமாக ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த 7 பாடத்தையும் பார்க்க போகிறோம். 6th 10th ஜாகிரஃபியாக இந்த போலீஸ் எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளே எல்லா வீடியோஸையும் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாடத்துக்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன டாபிக் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய அமைவிடம். ஓகே, இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு, சரியா, இந்தியாவினுடைய அமைவிடம் எப்படி இருக்குது, ஒரு ஜாகிரஃபி புவியியல் ரீதியாக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அச்சரேகை, தீர்க்கரேகை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அப்போ புவியியல் ரீதியாக இந்தியா எந்த இடத்துல இருக்குது சொல்லுவோமா? இந்தியா எங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம், ஆசிய கண்டத்தில் ஒரு நாடு. இந்த உலகம் 7 கண்டங்களானது, 5 பெருங்கடல்களால் ஆனது. சரிங்களா? அந்த 5 கண்டத்தில் மிகப்பெரிய கண்டமான ஆசிய கண்டத்தில் தான் 7 கண்டங்களில் மிகப்பெரிய கண்டமான ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை என்ன, அதில் ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. அப்போ இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, அதோட லேட்டிடியூட் என்ன, அதோட லாங்கிடியூட் என்ன, அதோட அச்சரேகை என்ன, அதோட தீர்க்கரேகை என்ன, இந்தியா இரு கூறுகளாக பிரிப்பது எது. அப்போ அமைவிடம் பற்றி படிக்க போகிறோம். அடுத்து என்ன படிக்க போகிறோம், நிலத்தோற்றம். அப்படின்னா லேண்ட் ஏரியாஸ். நம்மளே பார்த்துருப்போம், இந்த உலகமே 3 பக்கம் கடலாலும் 1 பக்கமும் மலையாலானதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு பக்கம் மலையில் தான் இந்த
என்னது இமயமலைகள் இருக்குது, நாம் வாழறோம், இந்த உலகமே அந்த ஒரு பார்ட்டில் தான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? அப்போ நிலத்தோற்றம்னா என்ன? இன்னொன்று வடிகால் அமைப்பு. எப்போவுமே எக்ஸாம்பிளில் நம்ம கட்டாயமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வடிகால் அமைப்பிலே நமக்கு வந்துடும். ஒன்று இமயமலையில் கொஸ்டின் இருக்கும், இல்லை வடிகால் அமைப்பில் கொஸ்டின் இருக்கும். வடிகால் அமைப்பில் நம்ம படிச்சிருப்போம், என்னென்னவோ படிப்போம், அவன் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருவான். தென்னிந்தியாவின் கங்கை எது? தென்னிந்தியாவின் கங்கை எது? கஞ்சன்கங்காவின் உயரம் என்ன? சரிங்களா? நம்ம ரொம்ப டெப்த்தாக ஆழ்ந்து போயிட்டு ஒவ்வொரு துணை நதி அது வலது கரையில் எது ஓடுது, இடது கரையில் எது ஓடுது. நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஐ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நான் பார்க்கணும். சரிங்களா? ஒரு போலீஸ்க்கு பார்க்குறோம் அப்படின்னா போலீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்கணும். என்ன அந்த கொஸ்டின்லேருந்து அதோட அட்வான்ஸ் லெவல் நம்ம திங்க் பண்ணலாமே தவிர்த்து நீங்கள் ஒரு குரூப் நீங்கள் போலீஸ் படிக்கிறீங்க, ஒரு குரூப் 2ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் யாரோ ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்பான், இது குரூப் 2ல் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கொஸ்டின் நம்ம படிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவும் நமக்கான ஒரு ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறது மாதிரியான மெத்தட் நம்ம கொண்டு வரலாம். ஆனால் நமக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக கூட்டு காரணம் ரீசன் அசெஷன் நிறைய கேட்க போகிறாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. நிறைய ஃபேக்சுவல் கொஸ்டின் தான் இருக்க போகுது. இப்போ ஃபேக்சுவல் டேட்டாவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நம்ம இந்த பாடத்தில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத எப்போவுமே கற்றலை நோக்கங்களும். இப்போ லாஸ்ட்டாக எஸ்ஐயில் ஒரு 2-3 கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பாடம் முடிஞ்ச பிறகு பாடத்தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. சரிங்களா? 11th 12th படிக்கும்போதெல்லாம் அந்த பாடச்சுருக்கத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒன்று எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபேக்ட் மட்டும் படிச்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. சரியா? அப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்? அமைவிடம் என்ன இருக்குது, என்னென்ன வகையான நிலத்தோற்றம் இருக்குது, அதனுடைய வடிகால் அமைப்பு இருக்குது. சரியா? சரி, இந்த பாடத்தை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் புவியியலில் இந்திய அமைவிடமும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி கூறுக. இந்திய அமைவிடம் அதனுடைய முக்கியத்துவம். சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் தனித்துவமான பண்புகள் கொண்ட இயற்கை அமைப்பு. இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது? வற்றாத நதிகள் இருக்குது, இமயமலை இருக்குது, பீடபூமிகள் இருக்குது. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது, ராஜஸ்தான் பக்கம் பாலைவனங்கள் இருக்குது, கங்கை சமவெளி இருக்குது, அப்போ சமவெளிகள் டெல்டா ஏரியாஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது? கடற்கரை சமவெளிகள் இருக்குது. அப்போ இந்த இயற்கை அமைப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது இந்திய பெரும் சமவெளிகளை பற்றி ஒப்பிடுதல். அடுத்தது இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வற்றாத நதிகளை பிறப்போம்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நதிகளை படிப்போம். தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். இன்னொன்று மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்ம படிப்போம். சரியா? அதுதான் வடிகால் அமைப்பு. அடுத்தது இமயமலையில் உருவாகும் ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு 2 படிப்போம். இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறு என்ன சொன்னோம் இல்லையா? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கோம். அடுத்தது தீபகற்ப ஆறுகளில் வெஸ்டர்ன்லையும் ஈஸ்டர்ன்லையும் ஃப்ளோயிங் ரிவர் எதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த பாடத்தில் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரியா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாடத்தில் மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் வருது, இந்த பாடம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். சரியா? இந்த பாடத்தை நான் வந்து ஜாகிரபிக்கலாக அப்படியே படிக்க போகிறேன், இந்த இடத்துல கோடு இருக்குது, இத்தனை கோடு இருக்குது, இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ தேவையே இல்லை. ஃபேக்சுவல் ரிலேட்டடாக படித்தா போதும். சரிங்களா? நம்ம ஒன்றும் ஜாகிரபிக்கான டிஆர்பியோ டெட்டுக்கான எக்ஸாமினேஷனோ நம்ம எழுதலை. சரிங்களா? நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே, ஃபஸ்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்தியா எனது தாய்நாடு அப்படின்றது தான். அப்போ இந்தியா நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 146 கோடி இருக்குது. எவ்வளோ இருக்குது? 146 கோடி மக்கள் தொகை இருக்குது. உலகினுடைய முதன்மை நாடாக இருக்குது. அப்போ 146 கோடி பேர்லையும் நம்ம படிப்போம், எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். எப்படி படிப்போம்? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் மக்கள் தொகை அடர்த்தி, பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். நாம் கம்பேர்டு வித் 7வது பெரிய, நல்லா பாருங்க, 7வது பெரிய நாடாக உள்ளது. அப்போ நம்ம அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்னு சொல்லி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா 194 நாடுகளை பார்த்துருப்போம் வேர்ல்டு வைடில். சரிங்களா? அது முன்ன பின்ன இருக்கலாம், 194, 93 அப்படின்னு இருக்கலாம். ஒரு சில டைமில் 206 அந்த மாதிரி குட்டியான தீவுகளையும் சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இருக்கும். ஓகே, அப்போ அதில் கம்பேர் பண்ணும்போது பரப்பளவில் எத்தனாவது நாடு அப்படின்னு சொன்னால் 7வது நாடு. நம்ம வச்சுங்க, பரப்பளவில் எத்தனாவது நாடு அப்படின்னு சொன்னால் 7வது நாடு. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, அடுத்தது ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு. இந்த ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நாடாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் இருக்கா? 2வது பெரிய நாடு. அப்போ உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது கண்டங்களில் எந்த கண்டம் பெரிய கண்டம்? ஆசிய கண்டம் தான் பெரிய கண்டம். அப்போ அந்த ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாக யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்தியா இருக்குது. அப்போ இதுதான் நமக்கான கொஸ்டின். சரியா? உலகின் பரப்பளவு லென்த் இன்டு பிரெத். சரியா? அதில் 7வது பெரிய நாடாக இருக்குது. அடுத்தது ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அதாவது இந்த ஏனைய ஆசிய நாடுகள் இருக்குது இல்லையா, இந்த ஆசிய நாடுகளை எப்படி நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இமயமலை அப்படின்னு சொன்னால்
நம்ம கீழே இங்கே இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்காண்ட இருக்கிறது எல்லாமே ஆசிய நாடுகள் தான். சரியா, எங்காண்ட இருக்க பாகிஸ்தான் ஆசிய நாடுகள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எங்காண்ட தான் என்ன வந்துடும், கடற்கரை வந்துடும், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், இந்த இடத்துல என்ன வந்துடும், இமயமலை நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இது ஏனைய ஆசிய பகுதியிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டு உள்ளது. சரியா, மற்ற ஆசிய பகுதியிலிருந்து இந்தியா எவ்வாறு பிரிந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இமயமலையை குறுக்க இருக்கிறதால தான் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இமயமலையை குறுக்க வச்சா அங்காண்ட இருக்கிறது ஃபுல்லாகவே ஆசிய நாடுகள், அப்படியே எங்காண்ட இந்தியா இருக்குது. சரியா, இந்த இமயமலையால் தான் மத்திய ஆசியாவிலேருந்து வீசக்கூடிய குளிர்காற்றை தடுத்து நிறுத்தி இந்தியாவை ஒரு மிதவெப்ப மண்டல காலநிலையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி படிப்போம். ஓகே, சரி. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், ஒரு 5 லைன் தான் இருக்குது, இது ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் தான். அப்போ பாருங்கள், 7வது பெரிய நாடாக உள்ளது, உலகின் 7வது பெரிய நாடு, ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடாக உள்ளது, இமயமலையால் பிரிக்கப்படுது, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அடுத்தது இதனுடைய நிலப்பரப்பு. கட்டாயமாக இதெல்லாம் கொஸ்டினாக கேட்க வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது கேட்பாங்க, நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இதை கொடுத்து கேட்பாங்க. 32,87,203 சதுர கிலோமீட்டர். நல்லா நம்ம வச்சுக்கோங்க, இங்கே கூட டிஸ் பண்ணலாம், ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா, இப்போ ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ இது புவியினுடைய ஒட்டுமொத்த வேர்ல்டு மேப்பில் இந்தியா எவ்வளவு ஒட்டுமொத்த வேர்ல்டு, இதுதான் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் ஒரு 100% இருக்குமா, 100% நிலப்பரப்பு நிலத்தோட்டத்தில் இந்தியா மட்டும் எவ்வளவு இருக்குது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது புவியின் மொத்த பரப்பளவில் 2.4% ஆகும். புவியுடைய மொத்த பரப்பளவில் எவ்வளவு, 2.4% ஆகும். உலகின் பல நாடுகளை விட இந்தியாவில் பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரியவையாக உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ நமக்கு இந்த டேட்டாக்குள்ளார ஒரு 5 லைனுக்குள்ளார எவ்வளோ டேட்டா இருக்கு பாருங்கள். இது எதில் எக்ஸாமில் என்னமா கேட்கலாம், இந்த 32,87,203 கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இல்லை. சரியா, இப்போ 3 கொஸ்டின் தான். இந்த பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு கேட்போம். 7வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நாடாக இருக்குது. உலகத்தினுடைய பரப்பளவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய பங்கு, வேர்ல்டு மேப் நம்ம பார்த்துருப்போம். வேர்ல்டு மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்கும். ஆனால் வேர்ல்டு குளோப் என்ன ஷேப் சொல்கிறாங்க, எர்த்து, ஜியாய்டு ஷேப். சரியா, அப்போ இதில் 2.4% தான். அப்போ மிச்சம் இருக்கிற நாடுகள்லாம் எவ்வளோ சதவீதம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. ஓகே, அப்போ அடுத்து போயிடலாமா, இந்தியாவினுடைய நில எல்லைகள், நீர் எல்லைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். சரியா, இப்போ இந்தியா இருக்குது, இந்தியாவுடைய நில எல்லைகள், நீர் எல்லைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியா 15,200 கிலோமீட்டர், 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டிருக்கு. அப்போ இதான் கொஸ்டின். இங்கே பாருங்கள், நம்ம டாப்பிக்கே கொடுத்துறாங்க. அப்போ நிலம் அப்படின்னு சொன்னாலே 15,200 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டிருக்கு. சரி, இப்போ யாரெல்லாம் சார் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் நமக்கே தெரியும், ஒரு இந்தியான்னு வச்சுப்போமே. சரியா, இந்தியான்னு வச்சுப்போமே. இந்தியாவை சுற்றி எத்தனை நாடுகள் இருக்குது, இதே ஒரு கொஸ்டின் தான். இங்கே யார் இருக்கா, எப்பயும் போல் நம்ம பாகிஸ்தான் இருக்குது, இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் இருக்குது. சரியா, வேறு என்ன இருக்குது, நேபாள் பார்த்துருப்போம். ஓகே, பூட்டான் பார்த்துருப்போம். அடுத்து என்னது, அருணாச்சல பிரதேசத்தை சைனா பார்த்துருப்போம். சரி, இந்த ஒரு 5 நாடுகள் தாண்டி 5 நாடுகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வடக்கில் சீனா. அப்போ வடக்க யார் இருக்கா, சீனா. அப்போ மேலே இருக்குது. சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க, சீனா, நேபாளம். இந்த சீனா நேபாளம் பகுதி தான் என்னது, இமயமலை ஓரத்தில் நம்ம எவரெஸ்ட் சிகரம் உலகின் உயரமான சிகரம் சொல்லி படிச்சிருப்போம். இமயமலையின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த எவரெஸ்ட் எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்கா, இல்லை. அதுவே ஒரு நேருக்கான ஒரு ஒப்பந்தமாக கூட நம்ம பார்த்துருப்போம். இந்திய நேபாள ஒப்பந்தமாக கூட இது வந்து எங்களுடையதுன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அது பண்ணால் நேபாளில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது, நேபாளில் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ வடக்கில் சீனா, நேபாளம். அடுத்து என்னது, பூட்டான். அடுத்து யார் இருக்கா, பூட்டான். பூட்டான்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், இடி மின்னல் நகரம்னு சொல்லுவோம். இடி மின்னல் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வடக்கு மட்டும், நார்த் சைடில் மட்டும் அந்த 3 நாடுகளோட கிழக்குன்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், இங்கே தான் வரும், இந்தியாவுக்குள்ளே வரும், பங்களாதேஷ். சரியா, நாம் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். ஓகே, அதாவது ஒரு மொழியால் பிரிஞ்ச மாநிலம்னு சொன்னால் அது ஆந்திர பிரதேசம்னு சொல்லுவோம். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சொன்னால் ஒரிசான்னு சொல்லுவோம். ஒரு மொழிக்கு ஒரு நாடுன்னு உருவானது தான் இந்த வங்காளதேசம். அவர்கள் பேசிய மொழி வங்க மொழி. அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் வங்காள முஸ்லீம்கள் என்று அழைக்கப்பட்டு வங்காள மொழி பேசினவங்க வங்காளிகள் என்று அழைக்கப்படுறாங்க. சரிங்களா, ஓகே. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னா மொழிவாரி தான். 2 பேருமே முஸ்லீம்கள் தான். இவங்க வங்காள மொழி பேசக்கூடிய ஒரு முஸ்லீம்கள். சரியா, அடுத்து வங்காளதேசம் மற்றும் மியான்மர். சரிங்களா, வங்காளதேசம் மட்டுமா இருக்குது அப்படின்னு சொன்னால் மியான்மரும் இங்கே தான் இருக்கும். சரியா, மியான்மர். ஓகே, வடகிழக்கு மாநிலங்களுக்கு மேலே இருக்கும். ஓகே, நாடுகளுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அப்போ இந்தியாவுடைய நில எல்லை இதுதான். சரிங்க சார், எந்த நாட்டோட அதிகமான நில எல்லைகளை பகிர்ந்துக்குது அப்படின்னு சொன்னால் 100வது சட்டத்திருத்தமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பங்களாதேஷ்கிட்ட 100 பகுதிகளை கொடுத்துட்டு 50 பகுதிகளை நம்ம வந்து பங்களாதேஷ்லேருந்து வாங்கியிருப்போம். ஏன் அப்படின்னா
பாதுகாப்பு காரணங்களுக்காக கொடுத்து வாங்கியிருப்போம் சரிங்களா. சட்டத்திருத்தம் மூலயமா 100வது சட்டத்திருத்தம் மூலயமா இது நம்ம பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்போ நம்ம யாரோட அதிகமாக நில எல்லை பகிர்வதற்கு காரணமாக இயற்கையாகவே அமையுது அப்படின்னு சொன்னால் வங்காளதேசம் தான். வங்காளதேசத்தோட தான் 4156 சரியா. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்போனா பிபினோசி நம்பர் ஞாபகம் வச்சுப்போமா. 4 ஆப்ஷனில் என்ன இருக்குது 4156. மொதல் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் கூட்டுவோமா 41 என்னது 5. அப்போ 5 ரெண்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கூட்டுவோமா 516 அவ்வளோதாங்க சரியா. வங்காளதேசத்துடன் 4156 இதுதான் கொஷின் சரியா. காலங்காலமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். இது எல்லாமே கிலோமீட்டர் தான், நீங்கள் ஸ்கொயர் கிலோமீட்டரா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே, நீளம் உள்ள நில எல்லையும் சரி ஓகே. வங்காளதேசத்துடன் அதிகமான எல்லைகளை பகிர்ந்துக்கிறோம். அப்போ குறுகிய நில எல்லையை அதோட பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் சரியா. என்னது தாலிபான்கள் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் தான் 106 கிலோமீட்டர் சரிங்களா. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய நில எல்லை எவ்வளவு 15200 கிலோமீட்டர் சரியா. வடக்கிலே 3 நாடுகளோட கம்பேர் பண்ணுறோம். யாரோட என்னது கனெக்ட் பண்ணுறோம். ஒன்று சீனா, நேபாளம், பூட்டான் 3. கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம். அப்புறம் இங்கே இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோடையும் இருக்குது, பாகிஸ்தானோட இருக்குது. மொத்தம் 7 நாடுகளோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நில எல்லைகளை பகிர்ந்துப்போம் சரிங்களா. ஓகே, அடுத்து போயிடலாமா. இந்தியா இருக்குது அப்படின்னு சொன்னாலே இந்தியாவினுடைய நம்ம எப்பயும் போல் ஒரு வடகிழக்குன்னு எடுத்துப்போம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா மேலேனா ஹிமாலயா, நார்த்துன்னு சொன்னாலே என்னது ஹிமாலயா, இந்த ஓரத்தில் வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த ஓரத்தில் ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்போ இந்த பக்கம் ஈஸ்ட் ஃப்ளோயிங்காக இருந்தது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் பார்த்தீங்களா. இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் பே ஆஃப் பெங்கால். ஓகே, அடுத்து இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி. ஓகே, அரேபியன் சி நம்ம கூட ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல, அரேபியர்களினுடைய வருகை அப்படின்னு சொல்லி படிச்சுப்போம்ல, இதனுடைய தொடர்புடையது தான். ஓகே, இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் சிங்கம் சூர்யா படம்லாம் பார்த்துருப்போம். இந்தியன் ஓஷனுக்கு ஒவ்வொரு இந்தியனும் தான் கிங் அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ 3 பக்கமும் எதனால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் 6 கடல்களால் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இமயமலையால் அமைஞ்சிருக்கு. அந்த இமயமலையை பற்றியும் பின்னால் பார்ப்போம் சரிங்களா. அடுத்தது அப்போ நில எல்லை 15200. அப்போ கடல் எல்லைன்னு ஒரு டாபிக் இருக்குது. அப்போ கடல் எல்லைன்னா என்ன? அப்போ தெற்கிலே இந்திய பெருங்கடல், கிழக்கிலே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக் கடலால் சூழப்பட்டு சுமார் 6100 கிலோமீட்டர் சரியா. 6100 கிலோமீட்டரை கொண்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா கடற்கரை மட்டும் சரியா. அப்போ எவ்வளவு 6100. அப்போ இது இல்லாமல் தீவு கூட்டங்கள் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7516.6 கிலோமீட்டர் தான் இந்தியாவினுடைய கடல் எல்லை. அப்போ இந்தியாவினுடைய நில எல்லை எவ்வளவு 15200. அதில் பாகிஸ்தானோட நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வங்காளதேசத்தோட எவ்வளவு அப்படின்னா 4156. அப்படியே பிபினோசி நம்பர் மாதிரி அடுத்தடுத்த நம்பரை கூட்டினா அடுத்தடுத்து வந்துடும் சரிங்களா. ஆப்கானிஸ்தானோட என்ன அப்படின்னு சொன்னால் 106 சரிங்களா. ஆப்கானிஸ்தானோட என்னது 106. சும்மா கூட நாம வச்சுக்கலாம் 108 நாம வச்சு -2ன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எமர்ஜென்சி அவ்வளோதான். ஓகே, ஆம்புலன்ஸ் மாதிரி. அப்போ கடல் எல்லை அப்படின்னு சொல்லும்போது கடல் எல்லை மட்டும் எவ்வளவு கேட்குறாங்க அப்படின்னா 600. தீவு கூட்டங்களை சேர்த்து எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா 7516.6 அப்படின்னு சொல்லி படிப்போம் சரிங்களா. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்தியாவினுடைய மொத்த கடற்கரை நீளம் கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியாவினுடைய கடற்கரை நீளம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம மொத்த கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது 7516.6 கிலோமீட்டர். அதாவது இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர்ச்சந்தி எதுன்னு கேட்பாங்க. எப்போவுமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின் பாக் நீர்ச்சந்தி சரியா. அப்போ ஃபஸ்ட்டு இந்தியானா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு, இந்தியா வந்து மத்திய ஆசிய ஆசிய நாடுகள் வந்து இந்தியாவை பிரிப்பது எது இமயமலை. இந்தியாவினுடைய பரப்பளவு எவ்வளவு 32,87,263 சதுர கிலோமீட்டரு. உலகத்தோட பரப்பளவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து 2.4%, 7வது இடத்துல இருக்குது. மத்திய ஆசிய நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது 2வது இடத்துல இருக்குது. நில எல்லை நீர் எல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நில எல்லை 15200. வங்காளதேசத்துடன் 4156 கிலோமீட்டரும், ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டரும், கடல் எல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது 6100 கிலோமீட்டர் வந்து இந்திய பெருங்கடல், அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் இதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய கிலோமீட்டரை சேர்க்குறாங்க. தீவு கூட்டங்களையும் சேர்த்து மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது 7516.6 சரியா. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர்ச்சந்தி எது பாக் நீர்ச்சந்தி, அவ்வளோதாங்க. பால் ஸ்டேட் அப்படின்னு படிப்போம் சரியா. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷனில் இவ்வளோ தான் நமக்கான பாயிண்ட்ஸ்.
அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் இந்தியா. சரிங்களா, இந்தியாவை பார்த்தோன்னா இந்தியாவை சுற்றி இருக்குது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவும் உலகமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவும் உலகத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. என்னென்ன நாடுகளோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த 2 வேல்யூம் புக்கெலாம் வச்சு இதை படிச்சிருப்போம். சரிங்களா, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவை விட 20 மடங்கு சிறியது, இங்கிலாந்தை விட 20 மடங்கு பெருசு, பாகிஸ்தானை விட பெருசு அப்படின்னு சொல்லி 3 மடங்கு பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலையிலேயே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்தியாவின் அமைவிடம் இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா எந்த இடத்துல வேர்ல்டு மேப்பில் இந்தியா இருக்குது அப்படின்னு சொன்னால் கிழக்கு ஆசியாவிற்கும் மேற்கு ஆசியாவிற்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கு. சரியா, ஞாபகம் வச்சு, இதுதான் கொஸ்டின். இந்தியா எங்கே அமைஞ்சிருக்கு? ஆப்ஷன் ஏ கிழக்கு ஆசியா, மேற்கு ஆசியா, இல்லை மத்தியில், கிழக்கு ஆசியாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மத்தியிலும். ஆசியாவின் தென்பகுதியிலும். இதை கூட நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம டெஸ்ட் இதை போனோம் அப்படின்னா இது என்ன தென்பகுதியா இல்லை வடபகுதியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். வடபகுதியாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஆசிய கண்டம் மேலே இருக்குது. ஓகே, அப்போ தென்பகுதியிலும் அமைந்துள்ளது. இந்திய பெருங்கடல் வழிபாதை மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்கத்திய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிடத்தின் முக்கியத்துவத்தை அளிக்கிறது. இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும், கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியாவுள்ள நாடுகள் நெருங்கிய வணிக தொடர்பு உதவி புரிகிறது. இதெல்லாம் எந்த விதமான கொஷினுமே கிடையாது நமக்கு. சரிங்களா, இந்தியாவையும் சீனாவையும் தான் வெளியிலிருந்து வந்தவங்க எல்லாருமே தங்க கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொன்னால் இந்தியாவையும் சைனாவையும் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ இதெல்லாம் நம்ம கொஷின் இல்லை. இந்தியா எங்கே இருக்குது, உங்களுக்கு என்னது ஜாகிரபிக்கலாக உங்களுக்கான உலக மேப் ஞாபகம் வரணும். சரியா, கிழக்கு ஆசியாவிலையும் இல்லை மேற்கு ஆசியாவிலையும், அதாவது நடுவில் மத்தியில் இருக்குது. கிழக்கு ஆசியாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் மத்தியில் தான் இந்தியா அமைஞ்சிருக்கு. அதோடைய ஆசியாவினுடைய தென்பகுதியிலையும் இது அமைஞ்சுள்ளது. ஆசியாவினுடைய தென்பகுதியில் இது அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ தான். ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஒரு 5 பாயிண்ட் தான் நமக்கான பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து போயிடலாமா? பாருங்க, இதை கொடுத்துருக்காங்களா நமக்கு, இந்தியா இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்கள். நம்ம சும்மாவே இங்கே இதை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலே வடக்கு கிழக்கு என்னது நம்ம கொடுத்துருக்காங்க, நார்த் ஈஸ்ட் சவுத், இன்னொன்று என்னது வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே ஆசியா இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கிழக்கு ஆசியா. இப்போ இந்த ஆசியாவே நம்ம இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது எங்கே இருக்குது, இது வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது இந்திய பெருங்கடல் தான் கீழே. இங்கே இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுக்கு, அங்காண்ட பசிபிக் ஓஷன் ஐரோப்பிய நாடுகளுக்கு, இந்த பக்கத்தில் இந்தியாவுடைய எந்த சைடில் இருக்குது மேற்கு சைட்லேருந்து ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். இங்கேருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லோரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல போர்ச்சுகீசர் வந்தாங்க, அவங்க இந்த இடத்துல ஆக்குபை பண்ணிட்டு இருந்ததால் ஆங்கிலேயர்கள் வந்து சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி சென்னப்ப நாயக்காரனும் ஒரு குத்தகை நபராக விற்பனை நபராக செம்மண் காடுகளாக இருந்த நம்ம சென்னையை வாங்கினாங்க. சென்னாப்பட்டினம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரையே வச்சுருந்தாங்க. சரிங்களா, வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல். ஓகே, இதுதான் நம்மளுடைய வேர்ல்டு மேப்பாக நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, உலக வரைபடத்தில் இந்தியாவின் அமைவிடம். ஓகே, அவ்வளோதாங்க.